पंजाब चिंता मरवा देंगे, पैरों थले अग मचा देंगे अग। ये ओने मार्च ने जिन्हें 1.25 लाख नारा एक लड़ाया इसका इस करके ध्यान मारनी सेंटर दी सरकारें ये पंजाब ने बहादुर लोग ने इन्होंने कदे भी झूठा नहीं करना हक चला। मैं चाच पाई लाची मोदी दी चलण नहीं देनी चलाकी तुसी की पियोगे। तो आ रही डालियां बई अर्जन अर्जन हो गया बई आ यूथ बई रानियां बिल्कुल लाहौर दे नेड़े गई इन्हां दे कोठियां तो लाहौर नेड़े दी गावा उत्थों आया दिन बई शाबाश है बई शेरो। வணக்கம். விவசாய போராட்டம் 2.0 டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியை நோக்கி இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்கும்படி இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக மீண்டும் ஒரு முறை களமிறங்கி இருக்கிறார்கள். 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு நடந்த போராட்டம் 15 மாதங்கள் வரை தொடங்கியது. 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வீரமரணம் அடைந்தார்கள். இதே போன்று இந்த நாட்டு அரசாங்கமும் அவர்களை தடுக்கக்கூடிய அனைத்து வேலையுமே பார்த்தது. ஆனால் விவசாயிகளை தடுக்க முடியவில்லை. அதே போன்ற இன்னொரு போராட்டம் துவங்குமா அல்ல இந்த போராட்டத்தை நசுக்கிவிடுமா இந்த நாட்டு அரசாங்கம்? இதற்கான ஒரு சிறிய ரீகேப்பை நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது இந்த வீடியோவின் தொடக்கத்தில் போன முறை நடந்த விவசாய போராட்டத்திற்கான அந்த காட்சிகள். ஆனால் இந்த முறை என்ன நடக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஹரியானா होम मिनिस्ट्री எடுத்து வைத்த ஒரு नोटिस, सभी ग्रामवासियों को सूचित किया जाता है कि 13 फरवरी को दिल्ली के बॉर्डर की तरफ ना जाएं. கிராம மக்கள், அதாவது ஹரியானா அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிராமமாக போய் இந்த நோட்டீஸை வழங்கி வருகிறார்கள். அனைத்து கிராம மக்களுமே தெரிஞ்சு கொள்ளுங்கள், எச்சரிக்கை, யாருமே பிப்ரவரி 13ஆம் தேதி அதாவது இன்னைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. किसानों द्वारा किया गया आंदोलन, उसमें कोई भी ग्रामवासी अगर शामिल होगा तो उस ग्रामवासी के खिलाफ कड़ी कार्रवाई की जाएगी. கிராம மக்கள் யாராக இருந்தாலும், யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறீர்களோ உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். जिस ग्रामवासी के परिवार के किसी भी सदस्य को सम्मिलित किया गया, अगर पाया गया तो उसके बाद कड़ी से कड़ी कार्रवाई की जाएगी. உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் அங்கே போனால் கூட உங்களுடைய குடும்பத்தின் மீது, அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். जो भी उसकी गाड़ी से मौजूदगी अगर आंदोलन के साथ नजर आई तो उसकी गाड़ी सीज कर दी जाएगी. அது டிராக்டராக இருக்கட்டும் அல்ல ஜேசிபியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தன்னுடைய வாகனத்தில் நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டீர்கள்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய டிராக்டர், ஜேசிபி, கார், பைக், சைக்கிள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் சீஸ் செய்து விடுவோம். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டை கூட நாங்கள் சீஸ் செய்து விடுவோம். இது எந்த அளவில் அராஜகத்தனம் என்று நீங்கள் பாருங்கள். கர்நாடகாவிலிருந்து போன விவசாயிகள் அவர்களை இறக்கியிருக்கிறார்கள். இந்த நோட்டீஸ் வெளிவந்திருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா யூனியன் மினிஸ்ட்ரி சண்டிகரில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளிடம் 2வது முறை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 2வது முறை நடந்த பேச்சுவார்த்தையும் ஃபெயில் ஆகிவிட்டது. அதற்கு பின் தான் இந்த போராட்டம் தொடங்கியிருக்கிறது. 250க்கும் மேற்பட்ட விவசாய யூனியன்ஸ்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். இதற்கு தலைமை தாங்கக்கூடிய யூனியன் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா 100க்கும் மேற்பட்ட யூனியன்ஸ் சம்யுக்த் கிசான் மோர்ச்சா இந்த பிளாட்ஃபார்மில் வருகிறார்கள். இதை தாண்டி 150 மற்ற யூனியன்ஸ்கள், அதாவது ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 500 யூனியன்ஸ்கள் பஞ்சாப்லேருந்து மட்டுமே இந்த போராட்டத்திற்காக கிளம்பியிருக்கிறார்கள். 500 யூனியன் என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் விவசாயிகளுடைய இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் வர இருக்கிறது என்று. டெல்லி சலோ என்கிற இந்த போராட்டத்திற்கான அறிவிப்பு டிசம்பர் 2023ஆம் ஆண்டு தெரிவித்து விட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி உட்பட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் இந்த யூனியன்ஸ்கள் தெரிவித்து வந்தது தான். ஆனால் யாருமே அதை ரியாக்ட் செய்யவில்லை. விவசாயிகளை கடந்த 2 வருடங்களாக இழுவையில் போட்ட மோடி அரசாங்கம் அவர்கள் எடுத்து வைத்த பல்வேறு கோரிக்கைகளை
நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்று கூறிய பெண் இன்னைக்கு வரை ஏன் அதை செய்யவில்லை என்கிற அந்த கேள்வியும் இவர்கள் கேட்டு வருகிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர்கள் எடுத்து வைத்த அந்த கோரிக்கையை நீங்கள் கேளுங்கள். 12 மிக முக்கியமான ஏஜெண்டாக்களை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதில் முக்கியமாக MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இது ரொம்ப பிரதானமான ஒரு கோரிக்கை. இதை சட்டமாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட், இதன்படி விலைவாசியை நிர்ணயிக்க வேண்டும், இதுவும் ஒரு கோரிக்கை. ஃபுல் டெப்த் வேவர் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் லேபரர்ஸ், விவசாயிகள் மற்றும் லேபர்ஸ் இவர்களுடைய கடன் தள்ளுபடிக்கான ஒரு கோரிக்கை, முதல் கோரிக்கை. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லேண்ட் அக்விசிஷன் பில் 2013 with provision of written consent farmers before acquisition and compensation at 4 times to the collector rate. லேண்ட் அக்விசிஷன் பில் 2013 இம்ப்ளிமெண்ட் செய்ய கூறியிருக்கிறார்கள். எந்த விவசாயிடம் நீங்கள் அந்த நிலத்தை வாங்குகிறீர்களோ அந்த விவசாயிடம் எழுத்து வடிவமாக அந்த நிலத்தை நாங்கள் வாங்குகிறோம் என்கிற அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு கரண்ட் ரேட்டிலிருந்து அந்த நிலத்திற்கான 4 மடங்கு அதிக விலையை அரசாங்கம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த லேண்ட் எக்விசிஷனை நீங்கள் செய்ய முடியும். பனிஷ்மெண்ட் ஃபார் த பிரிடியேட்டர் ஆஃப் அக்டோபர் 21 லக்கின்பூர் கேரி கில்லிங். லக்கின்பூர் கேலியில் ஜீப்பை ஏற்றி இந்த படுகொலை நடந்ததோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை, உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். India should withdraw from the World Trade Organization, which is WTO, and freeze all free trade agreement. India வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்களுடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டது, அது அனைத்தையுமே நீங்கள் உடனடியாக ரத்து செய்யுங்கள், இதனால் விவசாயிகளுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகிறது என்கிற அந்த கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். பென்ஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்ம் லேபரர்ஸ், விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் இவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும். Compensation for farmers who died during Delhi protest, including job for one of the family member. 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வீரமரணம் அடைந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு காம்பன்சேஷன் வழங்க வேண்டும். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு நபருக்கு அரசு உத்தியோகம். 7வது பாயிண்ட் நீங்கள் பார்த்தீர்கள்னா, எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் 2020 ஷுட் பி ஸ்கிராப்ட். நீங்கள் ஒரு பில்லை கொண்டு வந்தீர்கள், எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில், அதை முற்றிலுமே நீங்கள் ஸ்கிராப் செய்ய வேண்டும், அதாவது ரத்து செய்ய வேண்டும். 200 days employment under மன்ரேகா, per day wages at 700 rupees. 100 நாள் திட்டத்தை அப்படியே இரட்டை மடங்காக்கி 200 நாட்களாக நீங்கள் உயர்த்த வேண்டும். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு நாள் சம்பளம் 700 ரூபாயாக நீங்கள் உயர்த்த வேண்டும். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 200, 250, 300 இப்படி தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஸ்ட்ரிக்ட் பேனலிஸ்ட் அண்ட் ஃபைன் கம்பெனிஸ் producing fake seeds, pesticides, fertilizers, improvement in seed quality. கடுமையான நடவடிக்கை ஏமாற்றக்கூடிய கம்பெனிகள் மீது எடுக்க வேண்டும். போலியான விதைகளை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, போலியான பெஸ்டிசைட்ஸ் மருந்துகளை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, போலியான உரங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் மீது கடும் நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும். நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்பைசஸ் சச் ஆஸ் சில்லி அண்ட் டர்மரிக், மசாலாஸ் அதாவது மிளகாய், மஞ்சள், இது போன்ற விளைவுகளுக்கு இதுக்கும் ஒரு நேஷனல் கமிஷனை நீங்கள் அமைக்கணும். என்ஷூர் ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள் ஓவர் வாட்டர், ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட். ஆதிவாசிகள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய நிலம், தண்ணீர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள், இந்த அனைத்திற்கான அதிகாரம், உரிமை அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுக்கு தான் இருக்கிறது. அவர்களுக்கான அந்த ரைட் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும். இந்த 12 கோரிக்கைகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த ஹரியானாவில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி இன்டர்நெட்டை முடக்கியிருக்கிறார்கள். பார்டர் ஏரியாஸ்களில் இன்டர்நெட் முடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் இதற்கான ஆதரவை கொடுத்தால் கூட பிஜேபி மௌனமாக இருக்கிறது. பிஜேபி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. 3 யூனியன் மினிஸ்டர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு போனால் கூட அது அந்த அளவில் பேச்சுவார்த்தை நடந்து முடியவில்லை. அதனால் இன்றைக்கி விவசாயிகள் மீண்டும் ஒரு முறை 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி நாடு முழுவதும் பந்தையும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த முறையும் அதே போன்ற போராட்டம் வெடிக்குமா என்கிற இந்த கேள்வியை நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அதைவிட பெரிய அளவில் இந்த விவசாய போராட்டம் கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது.
ஆனால் அரசாங்கம் அதை அனுமதிக்குமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அரசாங்கமும் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கிறது. அங்கே நீங்கள் பார்த்தீர்கள்னா ரோடுகளில் அந்த ஆணிகளை விரித்திருக்கிறார்கள், பேரிகேட்ஸ் போடப்பட்டிருக்கிறது, ஆங்காங்கே போலீஸை நிறுத்தியிருக்கிறார்கள். இதை தாண்டி நான் ஏற்கனவே காட்டிய அந்த நோட்டீஸ், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். விவசாய போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்று எங்களுக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம். கீழே எழுதியிருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். விவசாயிகள் இல்லை என்றால் இந்த நாடு எப்படி வல்லரசாகும், விவசாயிகள் இல்லை என்றால் இந்த நாட்டின் வளர்ச்சி எப்படி சாத்தியமாகும் என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.